மக்களே, அஸ்ட்ரோராஜராம் திருச்சி. 2024 ஆடி மாதம் கடகராசி பலன்களை தான் ஆய்வு செய்ய இருக்கிறோம். இம்மாத கிரக நிலையை ஆராயும் போது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து சனி 10ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே ஜீவனம் பொருளாதாரம் எதுவுமே சரியில்லை. கடந்த 1.5 வருடமாக வலி, வேதனை, அசிங்க, அவமானம், 25 வயது இளைஞரின் காதல் என்ற பெயரில் அசிங்க, அவமானம், உற்றா உறவு, சொந்தம், பந்தம், ஒரு 30 வயது இளைஞருக்கு படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல், படிப்புக்கு வேலை இல்லாமல், சரியான சம்பளம் இல்லாமல், அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல்கள்லாம் ஏற்படும். அரசு ஊழியர்கள் லஞ்ச லாபணி எதுவும் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக சிக்கி மாட்டிக்கொண்டு இருப்பீர்கள். இதுக்கு மேலே அந்த தவறை செஞ்சிடாதீங்க. முதலாவது கொடுப்பார், 2வது கொடுப்போம், 3வது ரைடு சுத்தமாக பிடிச்சிட்டு போயிடுவார். இதில் நிதானமாக அரசு ஊழியர்கள் இருப்பது மிகவும் நல்லது. உங்கள் ராசியிலே பார்க்கும் பொழுது விரையாதிபதி ராசியில் இருப்பது, அவர் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியான சூரியன் இருப்பு, தகப்பனார் ஹெல்த்தியான பிரச்சனை இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 4க்கும் 11க்கு அதிபதியான சுக்கிரன் 3-12 கூடியவர்களோடு சேர்ந்து உங்கள் ராசியில் இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பது, திருமணம், புத்திரபாக்கியம் கிடையாது. புத்திரபாக்கியம் கூடிய அமைப்பு இருந்தாலும் சனியின் தாக்கம் இருப்பதால் எதுவும் நிதானமாகத்தான் கிடைக்கும். அகலக்கால் வைக்காமல், ஆசைப்படாமல், இதை யாரையும் நம்பாமல், பேராசைப்படாமல் இருப்பவர்களுக்கு எதுவும் நடந்திருக்காது. ஆனால் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், ஆட்டு பண்ண வைக்க போகிறேன், மாட்டு பண்ண வைக்கிறேன், கோழி பண்ண தொழிலை புதுசாக நண்பர்கள் சேர்ந்து வைத்துக்கிறவர்களுக்கெல்லாம் எதுவும் இப்போ நடந்திருக்கு. வழி வேறு நல்ல செய்தியை கேட்டிருக்க. உற்றா உறவு, நண்பன்னா என்ன, நீங்கள் உதவி செஞ்ச போய் கேட்டால் கதவு சாத்தி இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையெல்லாம் உருவாயிருக்கு. யார் பணத்தை கொடுத்து நம்பி ஏமாந்து இருப்பீங்க. 10 லட்சம் கொடுத்தா அடுத்த 4 மாதம் நான் 20 லட்சமாக தரேன்னு சொல்லி சில நயவஞ்சல் ஏமாற்றிருப்பார்கள். இதெல்லாம் வேண்டாம். ஆகோ ஓகோன்னு சொல்வதற்கெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது 5-10 கூடிய லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து உங்களுடைய ராசிக்கு 6-9 கூட கூறி லாபஸ்தானத்தில் இருப்பது ஓகோ என்று சொன்னாலும் 6-9 கூடிய பாக்கிய லாபஸ்தானத்தில் 5-10 கூடிய செவ்வாயின்னு சேர்ந்து இருப்பது எந்த குடும்பங்களை இருப்பே ஆகோ ஓகோ இப்படி இருக்கும் அப்படி இருக்கு என்று ஏமாற்ற நான் விரும்பவில்லை. கண்டிப்பாக திருமணம் தவிர்ப்பது நல்லது. ராசி லக்னத்துக்கு 2-8 சனியில் இருப்பது திருமணம் செய்தால் கண்டிப்பாக மன உளைச்சலில் தான் இருந்திருப்பீங்க. அதில் 7ஆம் பாவகம் 7ஆம் அதிபதி காரகன் வளர்ந்துருக்கும் போது கண்டிப்பாக 11 கூட வலுத்திருப்பதற்கு கண்டிப்பாக முதல் திருமணம் பாதிக்கப்பட்டிருக்கும். அவசரப்பட்டு செஞ்சு பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கொண்டிருப்பீர்கள். சில கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சு கொண்டிருப்பீர்கள். இதெல்லாம் நீடிக்கத்தான் செய்யும். இன்னும் 8-9 மாதங்கள் கடந்து விட வேண்டும். 75% தான் சனி பகவான் கடந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது இருப்பது, 3ஆம் இடத்துக்கு கேது கெடுக்க மாட்டார். 9ஆம் இடத்தில் ராகு, தகப்பனாருக்கு வீண் விரைச்சிருக்கு. தகப்பனார் சொத்துக்களில் பிரச்சனை, பயிர் சம்பந்தமான வியாதிகள், மாம மச்சம் பங்காளி உறவு அனைத்து மாம மச்சம் பங்காளினாலே உங்களுக்கு பிரச்சனை ஆகிருக்கும். இதுக்கு மேல் நாச்சின எதையும் அகலக்கல்ல வைக்காமல், ஆசைப்படாமல், நான் 3ஆம் இடத்தில் பார்க்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்தில் கேது மன உறுதி, தைரியம், தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். அது ஒன்று தான் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆனால் மாதம் 3ஆம் தேதி சிம்மத்திற்கு அவர் விரையாதிபதி இந்த விரயத்தை தான் கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் 3-12 கண்டிப்பாக விரைய செலவுகள் ஆடி மாதம் 3ஆம் தேதி சிம்மத்து செல்லக்கூடிய புத நாள் விரயம் அதிக அறிக்கை தான் போகிறது. ஆடி மாதம் 14ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 4க்கும் 11க்கு அதிபதி அவர் தனஸ்தானத்திற்கு செல்லும்போது, தனஸ்தானத்தில் செல்லும்போது சற்று புதனோடைய புதன் சுக்கிரம் தனஸ்தானம் இருப்பதால் ஆடி மாதம் 15ஆம் தேதி விரைய செலவுகள் அதிகமாக இருக்கும். சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். வீடு கட்டுறது, கண்டிப்பாக பெயிண்ட் அடிக்கிறது, வீட்டை பராமரிப்பு பண்ணுறது, லேண்டு வாங்கிறது, இது மாதிரி அசையா பொருள் என்பது கொடுங்க. அசையும் பொருள் முதல்கிட்ட அனைத்தையும் இலக்கு வைக்கும். ஏற்கனவே வாய் விட்டு அழுத்தடிப்பீர்கள், மேல் செய்ய வேண்டாம்.
2024 நம்ம 2026 சட்டசபை தேர்தல் முதல்வரான யூடியூப்பில் போய் டைப் பண்ணி சேனல் அஸ்கோ ராஜராம் சார் பண்ணால் என்னுடைய வீடியோ வரும். 2022 கணித்து விட்டேன். ஒன்று ரிசல்ட் வந்துருச்சு, இன்னொரு ரிசல்ட் வெளியே வரலங்க. நீங்கள் நினைப்பது போல் கணித்தது என்றாலும் அந்த கணித்தது நான் என்றாலும் நீங்கள் நினைப்பது போல் நான் அவன் இல்லை. அனைவருக்கும் நன்றி.